ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ராமநாமம் உச்சரிக்க நற்காரியங்கள் கைகூடும். இந்த ஆண்டு ராமநவமி ஏப்ரல் 6ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவின் முக்கிய அவதாரம் ராமவதாரம். அசுரர்களை அழித்து நீதியை நிலைநாட்ட மகாவிஷ்ணு நவமி திதி நாளில் ராமராக அவதரித்தார். அவரது அவதார தினம் ராமநவமியாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் இந்துக்கள் விரதம் இருந்து பிரார்த்தனை செய்தும் ராமரை வழிபடுகிறார்கள். கோவில்களுக்கு சென்று ராமாயணம் படிக்கிறார்கள். ராமாயண நிகழ்வுகளிலும் பங்கேற்கிறார்கள். நாடு முழுவதும் உள்ள வைணவ ஆலயங்களில் ராமநவமி உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. ராமநவமி நாளில் சிறப்பு ஊர்வலங்கள், பஜனைகள் மற்றும் ராம்லீலா நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான தொடர்ச்சியான மோதலை ராமநவமி நமக்கு நினைவூட்டுகிறது. ராமநவமி நமக்கு நினைவூட்டுகிறது. மேலும் வாழ்க்கையில் சரியான பாதையை பின்பற்ற ராமகாவியம் நம்மை ஊக்குவிக்கிறது. இந்த ஆண்டு ராமநவமி ஏப்ரல் 6ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் 5ஆம் தேதி நள்ளிரவு 1:03 முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி நள்ளிரவு 12:25 வரை நவமி திதி உள்ளது. இந்த நேரத்தில் ராமபிரானின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன. ராமநவமி சிறப்பு பூஜைகள் நடைபெறும் நேரம் ஒவ்வொரு நகரங்களை பொறுத்தும் மாறுபடும். நாடு முழுவதும் ராமநவமி கொண்டாட்டங்களுக்கு பக்தர்கள் தயாராகி வருகின்ற வேளையில் கோவில்களில் ராமநவமி உற்சவங்களுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சிலும் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான அறிவிப்புகள், பூஜை குறித்த தகவல்கள் சமூக வலைதளங்களிலும் பதிவிடப்பட்டு வருகின்றன. ராமநவமியில் மகிமைமிகு ராமநாமத்தை இடைவிடாது உச்சரிப்பதால் இல்லத்தில் நற்காரியங்களும் செல்வ வளமும் வளர்ந்தோங்கும். நாம் செய்த பாவங்கள் கரைந்து புண்ணியங்கள் கூடும் என்பது ஐதீகம்.